ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 24/2/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும். கார்னியா KR 642 தான் குழுக்கள். நிறைய பேர் 23/2/2024 ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 894. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்ட் கமாண்ட் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 894 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு 23ஆம் தேதி பார்த்துடலாம். ஆச்சா, 23ஆம் தேதி நான் கொடுத்த கெஸிங்கில் இங்கே 824 நான் பாக்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருந்தேன். இல்லை ஏசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. டெஸ்ட் மிஸ்ஸில் 9 மிஸ் ஆகிருக்கு. அதே மட்டும் இல்லாமல் பிசி ஏசி கேஸில் 84 ஏசி பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை பவர் நம்பர்லேயும் 84 தான் ஏசி பாஸ் ஆகிருக்கு. கலண்ட கேசிங் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நல்லா வின்னிங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC AB AC கிட்டத்தட்ட கலண்ட கேசிங் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதோட ஆல் போர்ட்லேயே 9 மாதிரி இறங்கியிருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி மார்னிங் தான் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 894 பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணிங்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமெண்ட் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற கமெண்டில் AB இல்லைனா BC இல்லைனா AC இல்லைனா ABC நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோ 2 நம்பரோ பாஸ் ஆகிருந்தால் அவங்க நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இவங்க நான் பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கு லிங்க் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் சேனலில் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்கு லிங்க் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 23ஆம் தேதியோட பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துலாம். திரு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ABங்க டெஸ்ட் மிஸ் ஒரு நம்பரில் மிஸ் நல்லா எடுத்திருக்காப்புல. நான் திரும்ப சொன்னேன், வீடியோ பாக்ஸ் போட மைண்ட் செட்டில் பாருங்கள், பாக்ஸ் போட மைண்ட் செட்டில் மட்டும் பாருங்கள். சுபாகர் ஆல் போர்டு 9, MSTV A போர்டு 8, செல்வம் ஆல் போர்டு 8, காலித் ஆல் போர்டு 8, யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் AC. அதே மாதிரி ராஜராஜா ஆல் போர்டு 4, நாராயணன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC. நான் ஏன் பாக்ஸ் போட சொல்கிறேன்னா 419 ஓரளவு பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக 194 BC பாஸ் ஆகிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். அதனால் சொல்கிறேன், ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. ஆல் போர்டு 8 நல்ல கெஸிங். அதே மாதிரி காலேஜ் ஜானும் அப்படி கொடுத்துருக்காங்க 844. சொன்னால கெஸிங் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. AC பாஸ் பண்ணியிருக்காப்புல. திருப்பதி ஆல் போர்டு 9, வேல் சித்தி AB பாஸ் பண்ணியிருக்காப்புல. சிவகுமார் சிவா ஆல் போர்டு 4, யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் AB. KAப்பா ஆல் போர்டு 9 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி B போர்டு அருமையான வின்னிங். அதே மாதிரி சார்லஸ் ஜேக்கப் ஆல் போர்டு 8, பிரபு தங்கராசு ஆல் போர்டு 9, செந்தில் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC. திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக BCயோ இல்லை ABCயோ இல்லை C போர்டு வின் பண்ண உங்களுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மட்டும் GV M3 ஆல் போர்டு 9, 8, யூசர் நல்லா கொடுத்துருந்தாருங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் யூசர் தான், அவங்க பேர் மென்ஷன் பண்ணல. ஆல் போர்டு 8, 9 பாக்ஸ் போடும் பட்சத்தில் AB AC அதனால் கெஸ் பண்ணி எடுத்திருக்காப்புல. சுரேன் ஆல் போர்டு 9, ஜான்சன் AB 48 பிளான் பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக 84 பாக்ஸ் போடும் பட்சத்தில் AC. அதே மாதிரி முத்து பாக்ஸ் போடும் பட்சத்தில் AC. சிவகுமார் சிவா C போர்டு அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாரு 4. MK ராஜ் கேமர்ஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் BC சொன்னால கெஸ் பண்ணியிருக்காப்புல. தலை ரமேஷ் AB பாஸ் பண்ணியிருக்காப்புல. நோ ஃபியர் கேமிங் ஆல் போர்டு 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பேர் விட்டு போயிருந்தா நீ மன்னிச்சுக்கோங்க, அவங்க பேரை நான் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நான் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனு போய் ஒரு போய் பாருங்கள். ஒரு 2-2:30 மணிக்கெலாம் ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் நம்பர் பிளான் பண்ணிட்டு அடிங்க. இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட ஏமே என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் வந்து கொண்டு வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க. இந்த குரூப் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம லைவில் வரப்போ இன்னும் ஈஸியாக என்னால் வின்னிங் நம்ம எடுத்து தர முடியும். சரி, லைவ் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோக்கு மார்னிங் வரதுனால சரி கொஞ்சம் கமெண்ட்டை பார்த்துட்டு நல்லபடியாக கமெண்ட் தான் கண்டிப்பாக நான் லைவ் வரேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் வர ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் அந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஏபிசி நம்பர் பார்த்துலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டை பொறுத்த முடிய 2, 6, பி போர்டை பொறுத்த முடிய 9, 4, சி போர்டை பொறுத்த முடிய 7, 0. சப்போர்ட் நம்பராக 3 வந்திருக்கு. 3 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் எதில் வேணால் அமையும். இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்சாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மட்டும் உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காது. நீங்கள் பண்ணுற கமெண்ட் பல பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்த ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மட்டும் இந்த நம்பர் டார்கெட் பண்ண நம்ம சார்ட் ஓடிட்ட லாஸ்ட்டு 2 இயர் சார்ட் ஓடிட்ட எடுத்து மிக்சிங் 2 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு நம்பரோட 2 நம்பர் கெஸ் பண்ணிட்டு இந்த போர்டை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ 297, 640, 704, 962 மேலே கொஞ்சம் கண்டு இருக்கட்டும். அதே மாதிரி 263, 426, 790, 394, 037, 538. ஸோ இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மட்டும் உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற நம்பர் இந்த போர்டோட கொஞ்சம் மேட்ச் ஆகணும் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல பாருங்களேன். இப்போ நீங்கள் 0-4 பிளான் பண்ணுறீங்கன்னா 0-4ஓட சப்போர்ட்டுக்கு 7 வந்திருக்கு. இல்லாட்டி 0-4 சப்போர்ட்டுக்கு 6 வந்திருக்கு. ஸோ 7 இல்லாட்டி 6 இந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் இந்த போர்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 0-7 சப்போர்ட்டுக்கு 3, அதே மாதிரி 0-7 சப்போர்ட்டுக்கு 4 வந்திருக்கு. இப்படி தான் கொஞ்சம் ப்ளே பண்ண முடியும். அடுத்த சின்ன ஒரு உங்களுக்கு சொல்ல தமிழ் பையன் கேரளா போகணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் நம்ம யூடியூப் சேனலில் தமிழ் பையன் கேரளா போகணும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் தான் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது என்டர்டெய்னிங்கான வீடியோ நிறையா இருக்குது. அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி பேரும் தமிழ் பையன் _ கேரளா பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம். இதெல்லாம் ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க. இதில் பார்த்தா 79, 34, 27, 05, 81, 96, 58, 16, 02, 33 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதான் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சப்போர்ட் நம்பராக பார்த்து பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாக்ஸ் போட மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறது மட்டும் என் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 15-10 வீடியோ தான் இருக்கும். அதில் பார்த்தா தெரியும் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கலாம், பிசி நம்பர் எப்படி இருக்கலாம், சி போர்டு எப்படி இருக்கலாம், கேலண்டா கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே மொத்தமாக ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருப்பேங்க. எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டை நான் போட்டு கொஞ்ச நாள் தரேன் நான். ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 7 வீடியோஸ் வச்சு தான் நான் இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணிட்டுருங்க. மறக்காமல் இந்த 7 வீடியோ போய் பாருங்கள். நீங்களும் ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கலாம். அடுத்து பவர் நம்பர் பார்த்துடலாம். பவர் நம்பர் பொறுத்த முடிய உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பர் தான் எடுத்து ப்ளே பண்ண போகிறேன் அப்படிப்பட்ட தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே வேறு எந்த போர்டுக்கும் போக வேண்டாம். ஸோ பவர் நம்பரில் மட்டும் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளோ இல்லாட்டி 3 நாளோ பிசியோ இல்லாட்டி ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ 839, 051, 825 இந்த மாதிரி நம்பரில் உங்கள் நம்பர் எந்த நம்பர் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த நம்பர் பாக்ஸ் போட்டு பாருங்கள். இதுக்கு லக்கு தேவை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லக்கு அமையுங்க. அடுத்து டபுள்ஸை பார்த்துலாம். 3 ஆக்சுவலாக 3ஓட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் 4 எதிர்பார்த்தேன். ஆனால் கெஸிங்கில் வந்ததெல்லாம் 3. மேபி 4க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏன் கொஸ்டின் மார்க்காக நீங்கள் பண்ணுற கமாண்டையும் லைவில் எதிர்பார்க்கலாம். எந்த மாதிரி டபுள்ஸ் அமையுது, எந்த மாதிரி நம்பர் இன்னும் டபுள்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது, லைவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்.
அடுத்த காரண கெஸிங் பார்த்தோம்னா காரண கெஸிங் பொறுத்தவரை பல பேருக்கு தெரியும் விண்மின் குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் அதிக முறை வின்னிங் ஆயிருக்க ஒரு கெஸிங்னா ஆக்சுவலாக அதிசயமாக நிர்மல் குழுக்கு நேற்று கெஸிங் நல்லபடியாக வின்னிங் ஆயிருக்கு காரண கெஸிங் மேபியில் ஹோப் படிங்க நீங்கள் கெஸ் பண்ண நம்ம இந்த நம்பரோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மேட்சாக இருக்கும் பட்சத்தில் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் 317 564 019 ஸோ இந்த நம்பரும் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனால் தட்டி தூக்குங்க. அடுத்து ஆல்போர்டு பார்த்தோம். ஆல்போர்டு பொறுத்தவரை 7-0லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அதே மாதிரி 3 கண்டிப்பாக இறங்குறது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல்போர்டு நம்ம கமெண்ட் பண்ணுறீங்க. என்னோட கெஸிங்கில் 7-0-3 அமைஞ்சிருக்கு. உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த தமிழ் பையன் கேரளா போன யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.